வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான 2 அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நம்பிக்கை தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. கோதுமையில் அங்கங்கே தட்டுப்பாடு நிலவி இருந்த நிலையில் அந்த குறையை அரசு போக்கியிருக்கிறது. இது சம்பந்தமான அறிவிப்பு ரேஷன்தாரர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து வருகிறது. மத்திய அரசை பொறுத்தவரை தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை 1038 டன்னாக கடந்த ஆண்டு குறைத்திருந்தது. இதனால் கார்டுதாரர்களுக்கு 1 கிலோ 2 கிலோ என இருப்பை பொறுத்தும் முதலில் வருவோருக்கும் கோதுமை வழங்கப்பட்டது. பலர் கோதுமை கிடைக்காமல் ஏமாற்றமும் அடைந்தனர். எனவே தமிழகத்திற்கு வழக்கம் போல கோதுமை வழங்க வேண்டும் என்று தமிழக உணவுத்துறை சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது. அத்துடன் தமிழக அமைச்சர்கள் டெல்லி சென்று இது சம்பந்தமாக சந்தித்து பேசினார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கான கோதுமையை உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசை முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததுடன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, செயலர் ராதாகிருஷ்ணன், உணவு வழங்கல் துறை இயக்குனர் மோகன் உள்ளிட்ட அதிகாரிகள் மத்திய உணவுத்துறை அதிகாரிகளையும் தொடர்ந்து சந்தித்து வலியுறுத்தி கொண்டே இருந்தனர். இதையடுத்து தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை மாதம் 8500 டன்னில் இருந்து 17100 டன்னாக அதிகரித்து மத்திய அரசு சமீபத்தில் உத்தரவிட்டிருந்ததுடன் இந்த மாதமே வழங்கப்படும் என்று உறுதி தெரிவித்திருந்தது. இதனால் பண்டிகை காலம் என்பதால் அரிசி அட்டைதாரர்களுக்கு கோதுமையை பெறுவதில் எவ்வித சிக்கலும் இருக்காது என்றே நம்பப்பட்டது. இந்நிலையில் தமிழக ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அரிசிக்கு பதில் கோதுமையை இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னை மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் கார்டுதாரர்களுக்கு தலா 5 கிலோவும் மற்ற இடங்களில் 2 கிலோ வரையும் கோதுமை வழங்கப்படுகிறது. இந்த அறிவிப்பானது ரேஷன்தாரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது. இதனிடையே ரேஷன் கார்டுகளுக்கு தமிழக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் புதிய விளக்கம் ஒன்றை அறிவித்துள்ளார். இது குறித்து தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது: கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு தங்களுடைய ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ளவர்களில் ஒருவர் கூட விடுபடாத அளவில் வழங்கிட வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் இலக்காகும். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனைகளை பெற்று ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியுள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என இன்று விருதுநகர் மாவட்ட நிகழ்ச்சியில் மக்களிடம் உறுதியளித்தேன் என்று பதிவிட்டிருக்கிறார். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.